வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது சுபலட்சுமி ராஜா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் துணை சபாநாயகர் நம்பிக்கை வாக்கெடுப்பை நிராகரித்தது தவறானது. பாகிஸ்தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து. உக்ரைன் எல்லையில் ஆயிரக்கணக்கான சரக்கு ரயில் பெட்டிகள் சிக்கியுள்ளதால் ஏற்றுமதி பாதிப்பு. ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை மேலும் அதிகரிக்க உக்ரைன் அதிபர் வலியுறுத்தல். அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் நான்சி பெலோசி தைவான் செல்ல உள்ளதாக தகவல். சீன அமெரிக்க உறவை பாதிக்கும் என பீஜிங் எச்சரிக்கை. இலங்கையில் அவசர நிலை நீக்கப்பட்டதற்கு ஐநா வரவேற்பு. சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகளுக்கு உதவ ஆலோசனை குழு அமைப்பு. மத்திய அரசின் திட்டங்கள் நாட்டில் உள்ள அனைவருக்கும் குறைந்த விலையில் மருத்துவ சேவைகளை வழங்க உதவியுள்ளன. பிரதமர் மோடி பெருமிதம். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீடு செல்லும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முல்லை பெரியாறில் புதிய அணை அமைப்பது பற்றி யாரும் இப்போது பேச வேண்டாம். புதிய அணை கட்ட கேரளா தரப்பில் வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் உச்சநீதிமன்றம் கருத்து. கடலூர் புதுநகர் கிராமத்தில் 3 கிலோமீட்டர் சைக்கிளில் சென்று தண்ணீர் எடுத்து வரும் பள்ளி மாணவர்கள். மழை காலங்களில் கடலில் வீணாக சென்று கலக்கும் வெள்ள நீரை ஏன் சேமிக்கவில்லை என மக்கள் கேள்வி. அரியலூர் மாவட்டத்தில் முலாம்பழ சாகுபடியில் ஆர்வம் காட்டும் விவசாயிகள். கிலோ 30 ரூபாய் வரை விற்பனையாவதால் மகிழ்ச்சி. XE வகை கொரோனா குறித்து பொதுமக்கள் பதற்றமடைய வேண்டாம். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேருக்கு மே 12ஆம் தேதி வரை சிறை காவல் நீட்டிப்பு. மீனவர்கள் ஜாமீனில் செல்ல வேண்டும் என்றால் 1 கோடி ரூபாய் செலுத்த இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. குமரி மாவட்டம் அருமனை அருகே பரளியாற்றின் குறுக்கே உள்ள சேதமடைந்துள்ள பாலம் உடனடியாக சீரமைக்க மக்கள் கோரிக்கை. ரஷ்யாவில் இருந்து எரிபொருள் வாங்குவதை உலக நாடுகள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் எனவும் ரஷ்ய வங்கிகளை சர்வதேச நிதி அமைப்பிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யா மீது பல நாடுகள் பொருளாதார தடைகள் விதித்துள்ள நிலையில் ரஷ்ய நாணயமான ரூபிலின் மதிப்பு பிப்ரவரி மாதத்தில் இருந்ததை விட அதிகரித்துள்ளது. உக்ரைனின் புச்சா நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலை ரஷ்யா மறைக்க முயற்சிப்பதாகவும் அதை வெற்றி பெறவும் முடியாது என அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ரஷ்யாவிலிருந்து எரிபொருள் வாங்குவதை உலக நாடுகள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் எனவும் ரஷ்ய வங்கிகளை சர்வதேச நிதி அமைப்பிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யா மீது பல நாடுகள் பொருளாதார தடைகள் விதித்துள்ள நிலையில் ரஷ்ய நாணயமான ரூபிலின் மதிப்பு பிப்ரவரி மாதத்தில் இருந்ததை விட அதிகரித்துள்ளது என பொருளாதார அறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் வெற்றி பெற ஆயுதங்கள் தேவை என பெல்ஜியம் தலைநகர் பிரேசில்ஸில் உள்ள நேட்டோ அமைப்பின் தலைமையகத்திற்கு சென்ற உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டிமிட்ரோ குலிபா தெரிவித்துள்ளார். அதிக ஆயுதங்கள் எங்களுக்கு கிடைத்து அது விரைவாக உக்ரைனுக்கு வந்தால் புச்சா நகரில் நடந்த அநீதி போன்று அல்லாமல் அதிக மனித உயிர்கள் பாதுகாக்கப்படும் என தெரிவித்தார். போர்
போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் முன்வைக்கப்படும் நிபந்தனைகளை உக்ரைன் அதிபர் ஏற்றுக்கொண்டால் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த ரஷ்யா தயாராக உள்ளது என கிரெம்ளின் மாளிகை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலில் பதவியேற்ற ஓராண்டுக்குள் நப்தாலி பென்னட்டின் அரசு பெரும்பான்மையை இழந்துள்ளதால் அங்கு மீண்டும் பொதுத் தேர்தல் நடக்கும் சூழல் உருவாகியுள்ளது. அரசுக்கு ஆதரவு அளித்து வந்த கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பெண் எம்பி ஒருவர் தனது ஆதரவை வாபஸ் பெற்றதை தொடர்ந்து அரசு பெரும்பான்மையை இழந்துள்ளது. நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடந்தால் 3 ஆண்டுகளில் 5வது முறையாக இஸ்ரேலில் பொதுத் தேர்தல் நடக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் துணை சபாநாயகர் நம்பிக்கை வாக்கெடுப்பை நிராகரித்தது தவறானது என பாகிஸ்தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உமர் அட்டா பண்டியல் கருத்து தெரிவித்துள்ளார். நம்பிக்கையில்லா தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அதன் மீது விசாரணை நடத்த கோரி எதிர்க்கட்சிகள் வழக்கு தொடர்ந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தைவானை தன்னுடையது என கூறி வருகிறது சீனா. ஆனால் தைவானோ தான் சீனா கட்டுப்பாட்டில் இல்லை, தனி நாடு என்று கூறுகிறது. அமெரிக்கா தைவானுக்கு ஆதரவளிக்கும் நிலையை எடுத்து வருகிறது. இந்த சூழலில்தான் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் நான்சி பெலோசி தைவான் செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனா தாய்வான் இடையிலான பனிப்போர் தொடர்ந்து வரும் நிலையில் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் நான்சி பெலோசி தைவான் செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 1949ஆம் ஆண்டு தைவான் சீனாவிலிருந்து பிரிந்து தனி நாடாக உருவானது. ஆனால் தைவான் தங்களுடையது என சீனா கூறி வருகிறது. இதற்கிடையில் அமெரிக்கா தைவானுக்கு ஆதரவளிக்கும் நிலையை எடுத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கொரோனா வைரஸ் பரவல் அசுர வேகத்தில் உள்ளதாக ஷாங்காய் மாகாண அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் நோயால் பாதிக்கப்படும் நபர்களை அனுமதித்து சிகிச்சை அளிக்க படுக்கைகளுடன் கூடிய மிகப்பெரிய தற்காலிக மருத்துவமனை கட்டும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 19,660 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு மேலும் 36,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 40,000 மெட்ரிக் டன் டீசல் ஆகியவற்றை இந்தியா வழங்கியுள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. பொருளாதார நெருக்கடிக்கு உதவும் நடவடிக்கையாக இந்தியா இலங்கைக்கு வழங்கிய 500 மில்லியன் அமெரிக்க டாலர் எண்ணெய் கடனின் ஒரு பகுதியாக இந்த எரிபொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. இலங்கையில் அவசர நிலை நீக்கப்பட்டதற்கு ஐநா வரவேற்பு தெரிவித்துள்ளது. அந்நாட்டு அரசுக்கு எதிராக மக்கள் போராடி வரும் நிலையில் போராட்டங்களை கட்டுக்குள் கொண்டுவர அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது. இதற்கு பல நாடுகளின் தூதர்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வந்த நிலையில் அவசர நிலை நீக்கப்பட்டுள்ளது. மேலும் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகளுக்கு உதவ ஆலோசனை குழுவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக தேசிய நிகழ்வுகள் சிலவற்றை பார்க்கலாம். நாடு முழுவதும் கடந்த 2020ஆம் ஆண்டு ஏற்பட்ட சாலை விபத்துகளில் உயிரிழந்தவர்களில் 69.80% பேர் 18லிருந்து 45 வயது உடையோர் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் உள்ள சர்வதேச சாலை கூட்டமைப்பு வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி விபத்துக்கள் அதிகம் நடக்கும் எண்ணிக்கையின்படி உலக நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியா 3வது இடத்தில் உள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் எல்லை தாண்டிய ஊடுருவல்கள் பெருமளவு குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் உள்ள எல்லைப் பகுதிகளில் பலப்படுத்தப்பட்ட வேலிகள் அமைப்பு, உளவுத்துறை அமைப்புகளின் செயல்பாடுகளை அதிகரித்தல் உள்ளிட்டவை செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டில் 34 ஊடுருவல்கள் மட்டுமே நடந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகத்தில் எழுத்துப்பூர்வ பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த 2016-2021 வரையிலான கல்வியாண்டில் மதிய உணவு திட்டத்திற்காக 50,50,685.34 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தகவல் தெரிவித்துள்ளது. மதிய உணவு திட்டம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பதிலளித்துள்ள மத்திய கல்வி இணையமைச்சர் அன்னபூர்ணா தேவி, பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான் எனும் திட்டத்தின் மூலம் சூடான சத்தான சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்கள் நாட்டில் உள்ள அனைவருக்கும் குறைந்த விலையில் மருத்துவ சேவைகளை வழங்க உதவி உள்ளன என்று பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கடந்த 8 ஆண்டுகளில் மருத்துவ கல்வித்துறை வேகமான மாறுதல்களை கண்டுள்ளது என்றும் பல புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன எனவும் தெரிவித்துள்ளார். அனைவரும் நல்ல ஆரோக்கியமும் நல்வாழ்வும் பெறட்டும், சுகாதாரத்துறையுடன் தொடர்புடைய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளாகவும் இந்நாள் அமையும் என உலக சுகாதார தினத்தையொட்டி பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறில் நீரின் அளவு குறைப்பு பற்றி மேற்பார்வை குழுதான் முடிவு செய்யும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வழக்கு விசாரணையின் போது கேரளா அரசு தரப்பில் அணையில் நீர் அளவை குறைப்பது தொடர்பாக வாதிட்டபோது நீதிபதிகள் புதிய அணை கட்டுவது தொடர்பாகவும் முல்லை பெரியாற்றில் நீரின் அளவு குறைப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் மேற்பார்வை குழுதான் முடிவு எடுக்கும் என கடுமையாக பேசினர். இந்த வழக்கில் நாளை உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ளது. சர்வதேச டென்னிஸ் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக நட்சத்திர வீரர் ஜோ வில்ஃபிரட் ஜோங்கா அறிவித்துள்ளார். இதனால் அவரது ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்திருந்தாலும் அடுத்த கட்ட பயணத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரெஞ்சு டென்னிஸ் வீரர் ஜோ வில்ஃபிரட் ஜோங்கா சர்வதேச டென்னிஸ் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 36 வயதான சோங்கா 2 முறை ஏடிபி மாஸ்டர் சாம்பியன் பட்டம் வென்றவர் ஆவார். வரும் பிரெஞ்சு ஓபனில் பங்கேற்ற பின் விளையாடப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். இதனால் அவரது ரசிகர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். கீழ்பவானி பாசன கால்வாய் மூலம் ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் உள்ள 2 லட்சத்துக்கும் அதிகமான நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கால்வாயின் வலதுபுறம் உள்ள நிலங்கள் நிலத்தடி நீர் மூலம் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்நிலையில் கால்வாயின் பக்கவாட்டில் சிமெண்ட் தளம் அமைப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருப்பூர், ஈரோடு, கரூர் ஆகிய 3 மாவட்ட விவசாயிகளின் உயிர் நாடியாக இருக்கும் கீழ்பவானி பாசன கால்வாயை நவீனப்படுத்த கான்கிரீட் தளத்தை அமைக்கக்கூடாது என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அக்கால்வாயை நவீனப்படுத்த பிரதான கால்வாய் மற்றும் கிளை கால்வாய்களில் கான்கிரீட் தளம் அமைப்பது, பக்கவாட்டுகளில் கான்கிரீட் சாய்தளம் அமைப்பது போன்ற திட்டங்களை அரசு வகுத்துள்ளது. ஆனால் இத்திட்டம் நிறைவேறினால் முற்றிலுமாக விவசாயம் பாதிக்கப்படுவதுடன் திட்டத்திற்கான கால்வாயின் பக்கவாட்டில் உள்ள 4 லட்சம் மரங்களை வெட்ட வேண்டிய சூழல் வரும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீடு செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மருத்துவ படிப்பில் 7.5% உள் ஒதுக்கீட்டை 5 ஆண்டுகளுக்கு பிறகு மறு ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் உள் ஒதுக்கீடு வழங்க தமிழக அரசுக்கு அதிகாரம் உள்ளதாகவும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவிற்காக வைகை அணையிலிருந்து நீர் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி 6 நாட்களுக்கு மாலை 6 மணிக்கு மேல் 250 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தண்ணீர் வேகமாக செல்லும் வகையில் ஆரம்பத்தில் கூடுதலாக திறக்கப்பட்டு பின்னர் படிப்படியாக அளவு குறைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
அரியலூரில் முலாம்பழம் சாகுபடி நல்ல பலன் தருவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கிலோ 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் பழங்கள் அனைத்தும் திருச்சியில் உள்ள காந்தி மார்க்கெட்டில் விற்பனைக்கு எடுத்துச் செல்லப்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஏக்கருக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு ஆகியுள்ள நிலையில் நல்ல லாபம் கிடைப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். கிரிப்பெல்லாம் பண்ணுறோம், முலாம்பழம் பண்ணிட்டு இருக்கோம், ஜூஸு கிரிப்பம் போட்டுட்ருக்கோம். இதை இது படுத்தா போட்டு எல்லாம் உரம் போட்டு பாடு போட்டோம், விரை போட்டு எல்லாம் போட்டு எடுத்தோம்னா ஏக்கருக்கு 20 டன்னு வரும், 25 வரும். நல்ல பாடு கூட 30 டன்னு வரும். இது 65 பேர், இங்கேனா 70 பேர் முடிஞ்சுப்போம். அப்புறம் திருப்பி நோண்டி விட்டு செடி பிடி விட்டு உடனே 10 நாள் விரைய போட்டு மறுபடியும் தண்ணி விட்டு உரத்தை டியூப்பில் உரம் போட்டு தண்ணி விட்டு சொட்டு தண்ணி விட்டு பைப்பாக சாப்பிடணும். எல்லாம் வருது. கொரோனா 2 தட்டு நட்டமாக போச்சு. 2 வருஷம் அப்புறம் இங்கேயே அள்ளி விற்றாச்சு. இப்படி சட்டம் தண்டம் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ இந்த வருஷம் போய் விற்கிது. தருமபுரி மாவட்டத்தில் பச்சை மிளகாய் விளைச்சல் மற்றும் வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்து 30 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த வாரம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையான பச்சை மிளகாய் தற்போது விலை கடுமையாக சரிந்துள்ளது. இதனால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் விலை மேலும் சரியும் பட்சத்தில் மிளகாயை வேக வைத்து வத்தல் போட வேண்டும் என தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் உணவு தேடி ஊருக்குள் படையெடுக்கும் கருங்குரங்குகளால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனப்பகுதிகளில் அரிய வகை கருமந்திகள் அதிக அளவில் வாழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் வனப்பகுதிகளில் நிலவும் வறட்சி காரணமாக குரங்குகளுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் குரங்குகள் உணவு தேடி ஊருக்குள் படையெடுக்க தொடங்கியுள்ளன. குறிப்பாக ஓவேலி பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள பட்டர் ஃப்ரூட், முள் சீத்தா, ரம்புட்டான் உள்ளிட்ட பழங்களை தின்று சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் வெயிலின் தாக்கத்தால் மாங்காய் விளைச்சல் முற்றிலுமாக பாதித்துள்ளது. மாமரங்களில் பூ பூத்து பிஞ்சுகள் உருவாகும் நேரத்தில் வெயிலின் தாக்கம் இருந்ததால் மரத்தில் இருந்த மா பிஞ்சுகள் உதிர்ந்து போனதாகவும் அதிக வெப்பத்தால் பூக்கள் கருகிவிட்டதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ள மாங்காய்கள் போதிய விளைச்சல் இல்லாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மாவட்டத்தில் நிலவும் கடும் வெயில், பனி மற்றும் பூச்சிகள் தாக்கத்தால் பூக்கள், மாங்காய்கள் உதிர்ந்து வருவதாகவும் குறைந்த அளவிலேயே மகசூல் கிடைத்துள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை சீசனின் முதல் நிகழ்ச்சியாக மெட்ரோஸ் ரேஸ் கிளப் சார்பில் குதிரை பந்தயம் வரும் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. பந்தயத்தில் பங்கேற்பதற்காக 420 குதிரைகள் வந்த வண்ணம் உள்ளன. டர்ஃபி, 1000 கின்னீஸ், 2000 கின்னீஸ், நீலகிரி தங்கக்கோப்பை உள்ளிட்ட முக்கிய பந்தயங்கள் நடக்க உள்ளன. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4 ரூபாயிலிருந்து 20 காசுகள் உயர்ந்து 4 ரூபாய் 20 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரமாக விலையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் நீடித்த நிலையில் இன்று ஒரே நாளில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை 20 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான வினாத்தாள் வைக்கப்பட்டிருக்கும் மையங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என அரசு தேர்வுகள் துறை உத்தரவிட்டுள்ளது. வினாத்தாள் மையங்களில் காவலர் பணியில் இருக்க வேண்டும் என்றும் இரட்டை பூட்டு கொண்டு பூட்டப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மண்டபம் மீனவர்களுக்கு சிறை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது.
கடந்த 24ஆம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மண்டபம் மீனவர்கள் இன்று வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது மீனவர்களை வரும் 21ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். தமிழகத்தில் எக்ஸி வகை கொரோனா பரவினால் பதற்றமடைய வேண்டாம் எனவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் தமிழக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாளொன்றுக்கு 3.2 லட்சத்திலிருந்து 3.8 லட்சம் வரை பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் கொரோனா ஒமிக்ரான் வைரஸ் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டது என எண்ணக்கூடாது என்பதால் கொரோனா பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை காற்றில் பறக்கவிட வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகளில் BA.2 ஒமிக்ரான் ரகை வேரியண்ட்டு, BA.2 ஒமிக்ரான் வகை வேரியண்ட்டு, அதே மாதிரி XE அப்படிங்கிற வேரியண்ட்டு இங்கிலாண்டில் போன்ற இடங்களில் கண்டறியப்பட்டது நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கை. நம்ம இதெல்லாம் காற்றில் பறக்க விடக்கூடாது. நம்ம எந்த ஏணியில் ஏறி இது வரைக்கும் வெற்றி பெற்றோமோ அதை தொடர்ந்து பேணி காக்கணும். நிலக்கரி தட்டுப்பாடு எதிரொலியால் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் உள்ள 3 அலகுகளில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 630 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி தட்டுப்பாடு எதிரொலியால் 2 யூனிட் நிறுத்தப்பட்டுள்ளதால் 630 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்படைந்துள்ளது. தற்போது 1 மற்றும் 5வது யூனிட்டுகள் மட்டுமே இயங்குகின்றன. இதன் மூலம் 420 மெகாவாட் மின்சாரம் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. கடலூர் நகரத்தை ஒட்டியுள்ள பாதிரிக்குப்பம் ஊராட்சி பகுதியில் மோட்டார் மூலம் தண்ணீரை உறிஞ்சி எடுத்த 20 மோட்டார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வீடுகளுக்கு வழங்கப்படும் தண்ணீரை சட்டவிரோதமாக எடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் தலைவாசல் மும்முடி எழில் நகர் பகுதியில் குடிநீர் வழங்கவில்லை என கூறி காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்த தலைவாசல் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் அடிப்படையில் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ராமநதி ஜம்பு நதி மேல்மட்ட கால்வாய் திட்டத்திற்கு இதுவரை நிலம் கையகப்படுத்தப்படவில்லை என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது. மேல்மட்ட கால்வாய் திட்டம் கடந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்ட நிலையில் சில நாட்களிலேயே வனத்துறை அனுமதி கிடைக்கவில்லை என்று நிறுத்தப்பட்டது. மேலும் இந்த திட்டத்திற்கு நிலம் வழங்க 70% பேர் ஒப்புதல் அளித்தும் அதற்கு உரிய இழப்பீட்டுத் தொகை கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வருமா என விவசாயிகள் எதிர்பார்த்துள்ளனர். திருப்பூரில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் சைக்கிள் பேரணி மூலம் விழிப்புணர்வு மேற்கொண்டனர். முக்கிய வீதிகளில் பதாகைகளை ஏந்தியவாறு மாணவ மாணவிகள் 6 கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் பேரணி நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மாணவர் குழு சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நாடகம், யோகா, நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். இந்த உலக சுகாதார தினம் எது கொண்டாடுறாங்கன்னா, உலக சுகாதார நிறுவனம் இன்னைக்குதான் ஆரம்பிச்சது. அதாவது நம்ம சுகாதாரம்னா உடல் அளவிலும் மனதளவிலும் ரொம்ப நல்லா இருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டம் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சியில் உள்ள சிவகாமி அம்மன் உடனுறை பூலா நந்தீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா தொடங்கியது. விழாவில் ஏராளமான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடி பாகம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் திருக்கோயிலில் சித்திரை பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக யானை மீது கொடிப்பட்டம் ரத வீதிகளில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கிருஷ்ணசாமி கோவிலில் 10 நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் பிரசித்தி பெற்ற வரகுண பாண்டீஸ்வரர் நித்திய கல்யாணியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான 10ஆம் நாள் தெப்ப திருவிழா 16ஆம் தேதி நடைபெறுகிறது. பள்ளி நேரத்தில் போதிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த வண்ணம் உள்ளன. குமாரபாளையத்தில் மாணவர்களை நடத்துனர் கண்டித்ததற்கு பேருந்தின் பின் கண்ணாடியை மாணவர்கள் உடைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாசலம் சேத்தியாந்தோப்பு மார்க்கத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராம பகுதியில் பள்ளி நேரத்தில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் குறிப்பிட்ட சில பேருந்துகளில் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு செல்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்வித்துறை பேருந்துகளை கூடுதலாக இயக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே அரசு பேருந்தில் பயணம் செய்த மாணவர்களை நடத்துனர் கண்டித்ததால் மாணவர்கள் பேருந்து கண்ணாடியை உடைத்துள்ளனர். தகவல் அறிந்த குமாரபாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பேருந்து உடைப்பில் ஈடுபட்ட மாணவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தண்ணீரின்றி தத்தளித்த கடலூர் மாவட்டம் தற்போது தண்ணீரின்றி தவிக்கிறது. கடலூர் மாவட்டம் புதுநகர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். குடிநீர் வசதிக்காக கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வெறும் காட்சி பொருளாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எங்கள் ஊரில் தண்ணியே நல்லா இல்லை குடிக்கையே. நாங்கள் புது ஊரில் போய் இப்போ 10 மைல் தூக்கிட்டு வரோம் தண்ணி. புது ஊர் தாண்டி மோட்டு மேலே போய் தண்ணி தூக்கிட்டு வரோம். சுடுகாட்டில் ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு வராது. இந்த தண்ணியே சவறு அடிக்குது, நல்லாவே இல்லை. ஜாமான் வளர்க்க குடிக்கதான் இப்படி தான் வச்சுக்கணும். நாங்கள் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். தினம்தோறும் 3-4 கிலோமீட்டர் சைக்கிளில் சென்று தண்ணீர் பிடித்து வந்த பின்னரே பள்ளிக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பள்ளி மாணவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எங்கள் ஊரில் தண்ணி முதல்ல வந்துக்கிட்டு இருந்தது, இப்போ தண்ணி வரது இல்லை. அந்த தண்ணி நாங்கள் யூஸ் பண்ணுறது கூட இல்லை. இப்போ திடீர்னு ரிப்பேர் ஆகிடுச்சு. இங்கேருந்து 3 கிலோமீட்டர் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரோம். தண்ணி நல்லாவே இருக்க மாட்டேங்குது, குடிக்கவும் முடியல, பால் காய்ச்சவும் முடியல. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுது, பஸ்ஸும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, பஸ்ஸும் போக மாட்டேங்குது. எப்போனா ஒரு டைம், நேற்று கூட நாங்கள் ஸ்கூலுக்கு கூட போகல, எதனா ஒரு டைம் தான் வருது. ஒரு சில டைம் பஸ்ஸு கூட வர மாட்டேங்குது. தண்ணீர் தேடி சிலர் பெட்ரோல் போட்டுக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் செல்கிறார்கள் என்றால் சிலர் மாட்டு வண்டிகளில் சென்று தண்ணீர் எடுத்து வருகின்றனர். இந்த ஊருக்கு நாங்கள் 18 வருஷம் ஆகுதுங்க. தண்ணி எங்கே நல்ல தண்ணி கிடையாது. சின்ன டேங்க் வச்சுருந்தாங்க. அது தண்ணி மஞ்சளாக இருந்தது. மேலே ஏட மாதிரி பெட்ரோல் ஊற்றுனா மிதங்கிற மாதிரி மிதங்கின்னு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டேங்கை போட்டாங்க. அது கொஞ்ச நாள் தண்ணி நல்லா இருந்தது. இப்போ தண்ணி வீணாக போச்சு. பருப்பு வேக வச்சாலும் வேக மாட்டுது. பால் ஊற்றி பால் காய்ச்சாலும் பால் முறிஞ்சு போகுது. குடிக்கிறதுக்கு ஆன தகுதி அந்த தண்ணியில் இல்லை. நாங்களும் படாத கஷ்டப்படுறோம் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. மேலே இதால் இந்த தண்ணியில் என்ன இருக்குதுன்னே தெரியல எங்களுக்கு. ஒவ்வொரு ஆண்டும் மழை காலங்களில் தண்ணீரில் தத்தளிக்கும் கடலூர் மாவட்டம் கோடை காலங்களில் தண்ணீருக்காக தவித்து வருகிறது. நீர்நிலைகளை ஆய்வு செய்வதுடன்
தண்ணீர் பிரச்சினைக்கு மாவட்ட நிர்வாகம் தீர்வு காண வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. பெரம்பலூரில் உள்ள கல்குவாரி ஒன்றில் திறந்த வெளியில் வைக்கப்பட்டிருந்த வெடி வெடித்ததில் 1 கிலோமீட்டர் சுற்றியுள்ள பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். விவசாய நிலத்தில் தீ வைக்கப்பட்டதை அடுத்து அது அருகில் இருந்த கல்குவாரிக்கு சொந்தமான நிலத்துக்கும் பரவியுள்ளது. அங்கு திறந்த வெளியில் வைக்கப்பட்டிருந்த வெடி வெடித்துள்ளது. அருகில் உள்ள குடியிருப்புகளும் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் வெடி விபத்து நடந்த கல்குவாரிக்கு சென்று விசாரணை செய்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே பாப்பிநாயக்கன்பட்டி கிராமத்தில் காளியம்மன் கோவிலின் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. 600 காளைகளும் 350 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்ட இந்த போட்டியில் வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை அடக்க முடியாமல் திணறினர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.